இப்ப திடீர்னு இந்த காய்கறி விலையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. இதனால நடுத்தர மக்கள் வாங்குறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த தக்காளி விலை அதிகமாயிருக்குல்ல, இந்த மாரி காய்கறி விலைகள் வந்துட்டு குறையறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா சார்? பர்டிகுலராக பெங்களூரு, இந்த மகாராஷ்டிரா சில இடத்துல இப்போ மழை அதிகமாகிடுச்சு. சில ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளங்கள் அதிகமாக வந்துச்சு. இப்போ வெள்ளங்கள் வருஷம் இந்த பயிர்த்தொழில் பாதிக்கும். இந்த பயிர்த்தொழில் பாதிக்கிறப்போ விலைவாசல் இருக்காது. அந்த விலைகள் விளைச்சல்கள் ஏற்படாது. அந்த விளைச்சல்கள் ஏற்படாத நேரத்தில் என்ன ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காய்கறிகள் ஏற ஆரம்பிச்சு. பர்டிகுலராக இந்த ஆடி மாதம் வந்தாவோ இல்லை ஆவணி மாதம் வந்தால் ஆவணி மாதத்தில் நமக்கு எல்லா தெய்வ பூஜைகள் வரும், எல்லா வழிபாடுகள் வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள் கொஞ்சம், ஆனால் இதை மாற்ற முடியாது. இது யாராலும் செல்வேனா இப்போ கொஞ்ச நாளைக்கு அது இல்லாமல் இப்போ சில வரிகள் விதிகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிறதுனால ஜிஎஸ்டி சொல்ல இன்னும் காய்கறிகள் ஏற்றங்கள் அதிகமாகும். இன்னும் நெக்ஸ்ட் இயர்லாம் நிறைய ஏற்றங்கள் வரப்போகுது. அந்த ஏற்றங்கள் வரதுக்கான வழிநிலைகள் இருக்குது. அது மாதிரியா இப்போ இருக்க காலத்தில் வீட்டிலேயே சில வளர்த்துக்கிறது, வீட்டிலேயே சில காய்கறிகள் நமக்கே ஆர்கானிக் போல் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு. அதை நம்ம எடுத்துக்கினா நம்ம இந்த காய்கறிகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். இருந்தாலும் இந்த விலைவாசிகள் ரொம்ப அதிகத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்க தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை.